ஊழல் கட்சி என்ற அந்த விமர்சனத்தை திமுக மீது முன்வைக்கும் போது அப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக மீதும் இருக்கிறதே என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு ஹபீசுல்லா. உங்களுடைய பார்வை? இந்த ஊழல் அப்படின்னு பேசினா இமாலய ஊழல்ல அறிவியல் பூர்வமான ஊழலுக்கும் யார் பெயர் போனவர்கள் கேட்டா யார வேணா சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு ஊழலின் ஊற்றுக்கண் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா சொல்றாரு நேச்சுரல் அலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போது நான் என்ன கேட்கிறேன், கொள்கை முரணுடன் இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இதே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது அப்போ என்ன நீங்க நீங்க கூப்பிடக்கூடிய பெரியார் அவர்களோட அடகு வச்சுட்டீங்களா? அன்னைக்கு அவர் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஹபீஸ் டெஃபினட்டா நீங்க இன்டர்வியூ பண்ணலாம். ஒரு நிமிஷம், ஏன்னா நான் முடிச்சிடுறேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமா நான் உங்களுக்கு கேட்கறதுக்கு பண்ணி நான் பதில் சொல்றேன். இல்ல இதுல அதே மாதிரி அவர் கேட்கிறாரு, இப்போ எல்லாமே ஊழல் இதுன்னு கேட்டா இன்னைக்கு அந்த அம்மையார் இல்ல அப்படிங்கறத நம்ம விட்டுருவோம். ஜெயலலிதா அம்மையாருங்கிறது கிடையாது. அதே மாதிரி கொள்கை அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் எடுத்துக்கும் போது இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அமித்ஷா சொல்லக்கூடிய பல விஷயங்களை பற்றி பேசி இருக்கிறார். அதுவும் அவர் சொல்லக்கூடியது தொடர்ந்து ஒரே குடும்பமே ஆட்சியில் இருக்கணுங்கிற இதெல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கறதுல எல்லாத்தையும் பேசினாரு அப்படிங்கிறத பாக்குறோம்.